இப்போ நடிகர் விஜய் அரசியல் வந்திருக்காரு. உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? விஜய் அரசியலுக்கு வர்றதை வரவேற்கணும். அண்ணாமலை சொல்கிற மாதிரி புதுசாக ஒருத்தர் வரும்போது ஆப்ஷன் கிடைக்கும். விஜய் ஒன்றும் போய் பார்க்கல, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வரிசையாக வந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருடைய பலத்தையும் நிரூபிக்கல, எந்த இடைத்தேர்தலும் நிற்கல, நீங்கள் சொல்கிற மாதிரியே தான் அவர் நடந்துட்டு இருக்காரு. அப்படி தான் இது பார்க்க முடியும். நிச்சயமா இது அவர் இந்த இடத்துக்குள்ளே நின்றுக்கணும். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்தார், கேப்டன் விஜயகாந்த் வந்தார், எல்லாருமே வந்தாங்க. இந்த இடத்துக்குள்ளே அவர் வந்திருக்கணும். இதை பார்க்கும்போது தான் அவரோட நடவடிக்கைகளை நம்ம எப்படி வியூ பண்ணுறோம்னா, ஏன்னா கட்சி ஆரம்பித்து விக்கிரவாண்டியில் கமல்ஹாசன் நிற்கல. அவர் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு விக்கிரவாண்டி நாங்குநேரில் கமல்ஹாசன் நிற்கல. அப்போ விஜயும் கமல்ஹாசன் மாதிரி ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷனாக தான் செயல்படுறாருங்கிற எண்ணம் ஓட்டம் வருது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூட இன்னைக்கு தமிழ் ஹிந்து அதில் அப்படின்னா கமலஹாசன் மாதிரி அவரும் ஏதாவது ஒரு கட்சியில் ஐக்கியமாயிடுவாரா சார்? டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அரங்கத்துக்கு இன்று அரசியல் விமர்சகர், இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களோடும் நெருங்கி நட்பு பாராட்டக்கூடியவர், எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இவர் மேல் பெரும் மதிப்பு வைத்திருப்பவர்கள் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார். அவரை வருகிறவர்கள் என்று வரவேற்கிறோம். வணக்கம் பாலாஜி சார். இப்போ நீங்கள் எங்கள் ஸ்டூடியோக்கு வந்ததுக்கு எங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி சார். எங்களை மாதிரி இளைஞர்கள் நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க. அரசியலில் இளைஞர்களும் வரணும் அப்படின்ற உங்களை மாதிரி பார்த்து தான் நிறைய இளைஞர்கள் கற்றுக்குறோம். இப்போ நடிகர் விஜய் அரசியல் வந்திருக்காரு. உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? விஜய் அரசியலுக்கு வர்றதை வரவேற்கணும். அண்ணாமலை சொல்கிற மாதிரி புதுசாக ஒருத்தர் வரும்போது ஆப்ஷன் கிடைக்கும். அப்போ அரசியல் களத்துக்குள்ளே வந்திருக்க விஜய் 234 தொகுதியிலையும் கமல்ஹாசன் 39 தொகுதியில், அது ஒன்று எல்லோரும் நடக்கலை, ஒன்றில் போடலை, 37 39 வச்சுக்கலாம். விஜயகாந்த் 214 போட்ட மாதிரி, சீமான் 214 போட்ட மாதிரி அவரும் 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களை நிறுத்தி மக்கள் தன்னை எப்படி வரவேற்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்கங்கிறத அவர் டெஸ்ட் பண்ணணும். அவர் பலம் நிரூபிக்காமலே பாப்புலாரிட்டியை வச்சு, பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு, ஊடகத்தில் தன்னை பற்றி செய்திகளை பிளான் பண்ணி அதன் மூலமாக யார்ட்டையாவது பேரம் பேசி ஒரு வியாபார அரசியல், ஒரு சுயநல அரசியல் அவர் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம எதிர்பார்ப்பு. அதை அவர் செய்யணுங்கிறது நாம் கருதுகிறோம். அவருடைய போக்கு பாதையெல்லாம் 50-50 இருக்குது, கேட்டான் பாலாக இருக்குது. 234 போவாராங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் வருது. இல்லை எடப்பாடி கிட்ட அவர் பேரம் பேசி நாம் தமிழர் சீமான் சொல்கிற மாதிரி நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை பெறுவாரோங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. எனிவே அவர் கடைசியாக உள்ள அறிக்கையில் எங்கள் தலைமையில் அணி, நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறத சொல்கிறாப்புல. அந்த வகையில் அவர் 214 நிற்கணும். நான் ஏன் 214 திரும்ப திரும்ப வற்புறுத்தினோம்னா, பல நிரூபிக்காத ஒருத்தர் பின்னாடி யாரும் சேர மாட்டாங்க. அது அவருடைய ஆலோசகர்கள் அவர் தவறாக வழி நடத்துகிறாங்க. சீயிங் இஸ் பிலீவிங். அந்த காலகட்டம் வரும்போது யாருமே அவர் பின்னாடி வரமாட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா அது பேச்சுவார்த்தை நடத்தி சீட் ஷேரிங்கே சிக்கல். இப்போ கிருஷ்ணசாமி தான் வராருன்னு சொன்னால் அவர் நான் 2% ஓட்டை காட்டினவன், தென் மாவட்டத்தில் 10% ஓட்டை காட்டினவன், தென் மாவட்டத்தில் எனக்கு உள்ள 60 தொகுதியில் எனக்கு 15 தொகுதி வேணும்பார். அப்போ இன்றைக்குள்ள லெவலில் ஒரு 0.25% ஓட்டு எடுத்தவருக்கு 15 தொகுதி கொடுத்தா அது விஜய்க்கு இமேஜை பாதிக்கும். அது விஜயகாந்த் பாதையை அதில் எடுக்கலாம். விஜயகாந்த் 2006ஆம் ஆண்டு வரும்போது ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு முடிவு பண்ணாப்புல. அப்போ அன்னைக்குள்ள காலகட்டத்தில் நான் கூட திருமாவளவனை அரசியல் ஐசோலேட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக, ஒரு சமநீதி சக்தி ஐசோலேட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த என் நண்பர் ஒருத்தர் தினமலரில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் ஹெட்லைன் நியூஸை ஒன்று போட்டு கொடுத்தாரு. விஜயகாந்த் திருமாவளவன் கூட்டணி 30 தொகுதிகளில் அதிமுக 3வது போகுதுன்னு நியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஜெயலலிதா தரப்பு பதறிக்கிட்டு, நடராஜன் பதறிக்கிட்டு டக்குன்னு 3வது இடத்துக்கு 30 தொகுதியில் அதிமுக பேருமோங்கிற பதட்டத்தில் திருமாவளவனுக்கு கூட்டணி பேசி 8 சீட்டு கொடுத்தாங்க. விஜய் ஒன்றும் போய் பார்க்கல, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வரிசையாக வந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருடைய பலத்தையும் நிரூபிக்கல, எந்த இடைத்தேர்தலும் நிற்கல, நீங்கள் சொல்கிற மாதிரியே தான் அவர் நடந்துட்டு இருக்காரு. அப்படி தான் இது பார்க்க முடியுது. நிச்சயமாக இது
அவர் இந்த இடத்துக்குள்ளே வந்து நின்றுக்கணும். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்தார், கேப்டன் விஜயகாந்த் வந்தார், எல்லாருமே வந்தாங்க. இந்த இடத்துக்குள்ளே அவர் வந்திருக்கணும். இதை பார்க்கும்போது தான் அவரோட நடவடிக்கைகளை நம்ம எப்படி வியூ பண்ணுறோம்னா, கமல்ஹாசன் மாதிரி ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியனாக அவர் செயல்படுறாரோ. ஏன்னா கட்சி ஆரம்பித்து விக்கிரவாண்டியில் கமல்ஹாசன் நிற்கலை. அவர் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு விக்கிரவாண்டி நாங்குநேரில் கமல்ஹாசன் நிற்கலை. அப்போ விஜயும் கமல்ஹாசன் மாதிரி ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியனாக தான் செயல்படுறாரோங்கிற எண்ண ஓட்டம் வருது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூட இன்னைக்கு தமிழ் ஹிந்து அதில் ஒரு பேட்டியில் வந்து அதை சுட்டி காட்டியிருக்கிறார். அப்படின்னா கமலஹாசன் மாதிரி அவரும் ஏதாவது ஒரு கட்சியில் ஐக்கியமாயிடுவாரா சார்? அதை நோக்கி தானே போகுது. அந்த இதில் வந்து நீங்கள் வாரிசு அரசியலை பற்றி அவர் பேசுகிறாரு. ஓகே, வாரிசு அரசியலை பற்றி புதுசாக கட்சிக்கு வரக்கூடியவங்கள்ட்ட ஒரு எதிர்மறை வியூ இருக்கத்தான் செய்யும். வாரிசு அரசியல் பொறுத்தவரைவில் மக்கள் கருத்தியலை எதிர்த்தாலும் கூட ஜனநாயகத்தில் ஏற்றுக்கிட்டால் தான் வாரிசு அரசியல். லட்சுமி சிவபாரதி ஏற்றுக்கல, ஜானகி மேரை ஏற்றுக்கல, பல இதை வந்து ஏற்றுக்காமலும் மக்கள் வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஏற்றுக்கிட்ட தேஜஸ்வி யாதவ் இருக்கார், அகிலேஷ் யாதவ் இருக்கார், ஸ்டாலின் இருக்கார். எனிவே வாரிசுன்னு வர்றது அந்த கட்சி தலைவர் கட்சிக்குள்ள திறமை உள்ள இன்னொருத்தரை தட்டி தன் மகனையோ மகளையோ கொண்டு வர்றதுக்கு ஒரு இடத்தை கொடுக்குது. அது கட்சி முடிவு பண்ண வேண்டியதுனாலும் கூட கட்சி தலைவருக்கு மகனுக்கோ மகளுக்கோ அந்த அட்வான்டேஜ் கிடைக்குது. அப்படி அட்வான்டேஜ் எடுத்தவங்க கூட அரசியல் சூழ்நிலையில் மக்கள் ஏற்றுக்கிட்டாதான் அவங்க வாரிசாக வர முடியும். இது ஜனநாயகம். ஆனால் வாரிசு அரசியல் எதிர்ப்புங்கிறது அந்த வாரிசு அரசியலை முன்னெடுக்காத கட்சிகள், டைரக்டாக நேரடியாக முன்னெடுக்காத கட்சிகள் வந்து பாஜக போன்ற கட்சிகள் வந்து அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாஜக வாரிசு அரசியல்னு அவங்க டைரக்டாக ஹிட் பண்ணது காங்கிரஸோட வாரிசு அரசியல் தான் ஹிட் பண்ணுறாங்க. இப்போ விஜய் வாரிசு அரசியலில் வச்சு உதயநிதி ஸ்டாலினை மையமாக வச்சு அவர் அடிக்கிறாருன்னா அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு 3 எம்பிக்கள் வந்து இன்னைக்குள்ள பாராளுமன்றத்தில் வந்து 2 மக்களவை உறுப்பினர் பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சோனியா காந்தி, ஒரு குடும்பத்தில் 3 பேர் இருக்காங்க. இந்த வாரிசு அரசியலையும் அவர் சொல்லியிருந்தாதான் உண்மையிலே இவர் வாரிசு அரசியலை எதிர்க்கிறதுல ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்டாக செலக்டிவாக இல்லாமல் எல்லாரையும் அவர் எதிர்க்கிறாருங்கிற ஒரு எண்ண ஓட்டம் விஜய் மேலே கிடைச்சிருக்கோம். இன்னும் கூட அவர் மாற்றிக்கலாம். இன்னைக்கு கூட இல்லை, சொல்லாதது கூட நாளைக்கு வந்து வாரிசு அரசியலும் காங்கிரஸையும் எதிர்க்கணும்னு கூட ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம். ரொம்ப ஒன்றும் காலம் தாழ்த்தாண்டாம். ஏன்னா காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வரப்போறதில்லை. பலம் நிரூபிக்காத விஜய் மாநாட்டுக்கு ராகுல் காந்தி வராங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு ஹைப்புக்காக மக்கள் மத்தியில் சென்றடையதுக்கு ஒரு மீடியாவில் பிளான் பண்ணதுக்கு தான் அது பயன்படுமே தவிர ரியாலிட்டி நடக்காதுன்னு அப்போவே நாம் சொன்னோம். அப்போது நீங்கள் வரமாட்டாங்க, அவங்கள நீங்கள் எதிர்பார்க்கறது வேஸ்ட்டு. அப்போ வாரிசு அரசியல் நீங்கள் சொல்கிறது கிரெடிபிலிட்டி வரணும்னா அதையும் சேர்த்து எதிர்த்தரலாம். அடுத்தபடியாக ஊழல் எதிர்ப்புங்கிறது வந்து செலக்டிவாக இருக்கிறதும் தவறு தான். அதிமுக ஊழலை பற்றி பேசாததும் அதிமுகவோட நடவடிக்கைகளை பற்றி குறை கூறாததும் அதுவும் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி வந்து சரியாக இருக்காது. எனிவே நாம் வந்து இதை பேச விட்டுக்கிட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு நாம் ஊழலை அடித்தோம் 2 ஊழலையும் சொல்லணும்னா கூட இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது, அதை நீங்கள் சொல்லலாம். அடுத்து இலவசங்கள் எதிர்ப்புங்கிறதுல ஒரு புதிய கட்சிக்கு தெளிவான நிலைப்பாடு வேணும். இங்கே ப்ரீஃபீஸாக இருக்கிறது திமுகவும் அதிமுகவும். அதிமுக தான் இதை ஆரம்பித்தாங்க, மக்கள் தலைமை எம்ஜிஆர் தான் ஆரம்பித்தார். கலைஞர் அப்போ வந்து அதை விமர்சனம் பண்ணார். அதற்கு ஒரு வாக்கு வலிமை இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அதற்குள்ள கலைஞரும் வந்துட்டாங்க. இன்னைக்கு அதிமுகவை தாண்டி மு.க. ஸ்டாலின் விமன் எம்பவர்மெண்ட்னு கொடுக்கக்கூடிய உரிமை தொகைங்கிறது வந்து வாக்கு வங்கி அரசியலில் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. ஆனால் விஜய் புதுசாக வர்றவர் இந்த இலவச அரசியல் அவருக்கு ஒரு நன்மை கிடைக்க போகிறதில்லை. மக்கள் அந்த அளவுக்கு ஏற்றுக்கூடாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அவர் அதில் வந்து இதனால உள்ள லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸில் லூசர்ஸுக்காக அவர் நின்று ஒரு அரசியலை பண்ணணும். இலவச அரசியலில் உள்ள கெய்னர்ஸுக்காக நிற்கிறது மு.க. ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமியே ஸ்டாலின் 2000 ரூபா கொடுப்பான் பாரு, எடப்பாடி பழனிசாமி 3000 அனௌன்ஸ் பண்ணுவார். கண்டிப்பாக அதுதான் நடக்கும். அப்போ இந்த வாக்காளர்கள் மத்தியில் இவங்க 2 பேரும் தான் போட்டி போட முடியும். ஆனால் விஜய் வந்து இதற்குள்ளேயும் வந்து இலவசம் நிற்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு என்ன ஓட்டம், எடப்பாடி கூட ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு எடப்பாடி 3000 ரூபா தருவார் உறுதியாக நம்புங்கன்னு பிரச்சாரம் பண்ணதுக்குள்ள ஒரு நோக்கமாக இருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஓகே, ஸோ விஜய் அரசியலுக்கு வரக்கூடிய நோக்கம் என்ன, அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, அவருடைய ஆட்டிடியூடு என்ன, எல்லாமே வந்து குழப்பமாட்டும் ஒரு தெளிவில்லாமல் கிளாரிட்டி இல்லாமலும் இருக்குது. இதுதான் விஜய்க்கு வந்து ஒரு பலகீனத்தை கொடுக்க தான் நான் பார்க்குறேன். மற்றபடி 214 தொகுதியிலையும் ஒரு
பேச்சு திறமையில் கூட்டம் சேர்க்கக்கூடியவர்னாலும் சரி, சினிமா புகழில் கூட்டம் சேர்க்கறனாலும் சரி, 214 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டு ஸ்ட்ராங்காக உறுதியாக மற்ற கட்சிகளின் தவறுகளை சுட்டி காட்டி களத்துக்குள்ள நின்னா ஒரு வாக்கு வலிமை உண்டு. அதற்கு விஜயும் வந்து விதிவிலக்கல்ல. ஆனால் நீங்கள் வெறும் பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சுக்கிட்டு மீடியாக்களில் நியூஸை கசிய விட்டு நீங்கள் அந்த கிசுகிசு அரசியல்லே சினிமா நடிகருக்கு வந்து கிசுகிசு தேவை. சும்மா உண்மையே பொய்யோ கிசுகிசு வந்தால் தான் நடிகர் வந்து களத்தில் இருக்கிறாரு, அவரை பற்றி ரசிகர்கள் கற்பனையாக பேசுவான், அது இதுன்னு ஒரு நடிகையோட இணைச்சி பேசுவான். உண்மை பொய்யெல்லாம் மேட்டர் இல்லை. கிசுகிசுவாக வந்தால் பப்ளிசிட்டி பாப்புலாரிட்டி. அந்த மாதிரி நீங்கள் அரசியலுக்கு செய்தால் அது பலன் தராது. அரசியல் ரீதியாக பொறுத்த அளவில் ஒரு செய்தி வந்தாலும் உறுத்தான செய்தி வரணும். இவங்களுக்காக தெளிவாக நிற்கிறாருன்னு ஒரு தெளிவான செய்தி வந்தால் தான் மக்கள் மத்தியில் அந்த ஆஸ்பிரன்ஸ் மத்தியில் அது போய் சேரும். அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நீங்கள் வளகுலா குலகலா வெண்டக்கா மாதிரி பல செய்திகள், குஷ்பு வர்றாரு, ராகுல் காந்தி வர்றாரு, இப்படி செஞ்சி ராமச்சந்திரன் சேர்றாரு, இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் ஃபீட் பண்ணிக்கிட்டு எல்லாமே பொய்யாகும் போது அதுக்கு பிறகு புலி வருதுங்கிற கதையா விஜயை பற்றிய உண்மை செய்தி வந்தாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. இது வந்து விஜயை பற்றிய பொய் செய்திகளை தினமலர், குமுதா ரிப்போர்ட்டர் இதிலெல்லாம் பிளான் பண்ணக்கூடிய இவங்களை விஜய் தடுக்கணும். நான் இதை வந்து டைரக்டாகவே விஜய்க்கு கோரிக்கை வைக்கிறேன். உங்களை பற்றிய பொய் செய்தியை ஒரு சினிமா ஹீரோவுக்கு பிளான் பண்ணுற மாதிரி அரசியல் தலைவருக்கும் பிளான் பண்ணுறாங்க. சினிமா ஹீரோவுக்கு அது மக்கள் மறந்து போயிடுவாங்க, ரசிகர்களுக்குள்ள ஒரு சண்டை போடுவாங்க, நீங்கள் ஹீரோ பெருசுடா அதுதான்னு சொல்லி அது ஒரு லாபம் கொடுக்கும். அரசியல் அப்படி இல்லை. நீங்கள் என்னென்னலாம் போய் சொன்னீங்க, நீங்கள் மோசடியாக வரும்போதே மோசடியாக வர்றீங்கன்னு போட்டியாளர்கள் உங்களை அடிப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்குள்ள விஜய் வந்து எச்சரிக்கையாக இருந்து இதை தடுக்கிறது தான் விஜய்க்கு நல்லதுன்னு நான் கருதுறேன். இது குமுதா ரிப்போர்ட்டரில் துணை முதல்வர் டிக் அடித்த விஜய் சீமான் துணை முதல்வர்னு ஒரு செய்தி பண்ணியிருந்தீங்க. அது எவ்வளோ பொய் செய்தி, அது பொய் செய்தின்னு இன்னும் வருது இல்லையா? ராகுல் காந்தி வருகிறார் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு, அதுவும் பொய் செய்தின்னு வருது இல்லையா? ஸோ உங்களுக்கு ஆரம்பத்திலே வரக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் மோசடி பண்ணி வராரு, பொய் செய்திகளை கொடுத்து பொய்யா ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாருங்கிறது இன்னைக்குள்ள மக்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, கம்யூனிகேஷன் புரட்சியில் வந்து பெரிய அளவுக்குள்ள ஒரு யுகம். அது உங்களுக்கு பலன் தராது. சின்சியராக வாங்க விஜயகாந்த் மாதிரி, அல்லது கமல்ஹாசன் மாதிரி கடைசியாக டிவி பெட்டியை உடைச்சி திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், டிவி பெட்டியை எடுத்தாலே இந்த ரெண்டு பேரோட ஒரே ரோதனையாக போச்சு, லொல்லா போச்சுன்னு கடைசியில் வரும்போது நானே கமல்ஹாசனுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்தேன். வந்துட்டாரு யான்னு சந்துரு, என் ஃப்ரெண்டு நியூஸ் ஒன்ல பிறந்தார், தூள் கிளப்பிட்டான் யான்னு நம்ம சொன்னோம். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தெளிவான ஒரு காங்கிரீட்டான ஒரு மக்கள் மத்தியில் ஹிட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு வரணுமே தவிர சரத்குமார் திருமங்கலத்தில் வந்த மாதிரி வந்தால் அது பொது தேர்தலையும் பலன் அளிக்காதுங்கிற நம்மளோட கருத்து. பல கூட்டம் சேர்க்கும் கெப்பாசிட்டி உள்ள ஒரு க்ரௌட் புல் இருக்குது. 214 கேண்டிடேட் போட்டால் ஒரு வேல்யூ உண்டு. அதை கரெக்டாக விஜய் பயன்படுத்தலாம், அதை கன்ஸ்ட்ரக்டிவாக விஜய் அதை பயன்படுத்தலாம். இதில் குழப்பங்களும் பொய்யான செய்திகளும் வந்து விஜய்க்கு பலகீனத்தை தான் ஏற்படுத்துமே தவிர அது பலத்தை கூட்டாதுங்கிறதா என்னோட கருத்து. உங்களுக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய திரு சீமான் மீது மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஏன்னா அவர் எப்பயுமே தனித்து நிற்கிறாரு, போராடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பிரதிபலிப்பை எப்பொழுதுமே எல்லா நேர்காணல்லையும் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. இப்போ அவருடைய கட்சியில் நிறைய பேர் விலகுறாங்க அவர் கட்சியை விட்டு. அவர் ஒரு சர்வாதிகாரி மாதிரி, ஜெயலலிதா மாதிரி ஒரு சர்வாதிகாரம் பண்ணுறாரோ கட்சியில். இப்போ கூட சமீபத்தில் ஒரு மேடையில் காளிகாமா பேசும் பொழுது 10 நிமிஷம் தான் பிரபாகர் பார்த்தான்னு சொன்னால் குறுக்கிட்டு இல்லை அவங்க தெரியாமல் சொல்கிறாங்கன்ற மாதிரி குறுக்கிட்டு பேசுகிறாங்க. மேடைக்குள்ளேயே ஒரு சிறு சலசலப்பு ஏற்படுத்துகிறாரு. இந்த மாதிரி நிறைய இப்போ நாம் தமிழர் கட்சியில் பிரச்சனைகள் தெரியுது சார். அதுக்கு என்ன காரணம்? நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து இதில் சீமான்ங்கிற ஒரு சிங்கிள் பர்சன் பார்ட்டி தான். இது சொல்கிறது இன்றைக்கி அந்த கட்சிக்குள்ளே தம்பி சாட்டை துறைமுருகன் இருக்காப்புல, இடுபாவன் கார்த்திக் இருக்காப்புல, காளியம்மன் இருக்கு,